அனைத்து ஊடக நண்பர்கள், தொலைக்காட்சி, வானொலி, இணையதள பண்பலை ஊடக நண்பர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியை ஜோஃப்னா அவர்கள் ஹலோ மேல லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரல சார். ஸ்பீக்கர் கீழ கீழ ஹலோ ஹலோ சவுண்ட் செக். இப்போ வருது சார். உள்ளுவதெல்லாம் உயிர் உள்ளல் என்ற திருக்குறளுக்கு ஏற்ப அயராது உழைத்துக் கொண்டிருக்கும் அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும், இயக்குனர் பார்த்திபன் அவர்களுக்கும், இசையமைப்பாளர் டி ஈமான் அவர்களுக்கும், தயாரிப்பாளர்களுக்கும் மற்ற நண்பர்களுக்கும் முத்தான முத்தமிழ் வணக்கம். சிறப்பான 2 விஷயங்களுக்காக தான் நம்ம இங்க கேதர் ஆயிருக்கோம், கூடியிருக்கோம். ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா, ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் அப்படிங்கிற அந்த பேரை கேட்டாலே ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும், யூனிக்கா இருக்கும், கிரியேட்டிவிட்டி, வித்தியாசம், பிரம்மாண்டம், இந்த மாதிரி வேர்ட்ஸ் நம்ம மைண்டுக்கு வரும். இந்த வாட்டியும் நம்மள டிசப்பாயிண்ட் பண்ணல, அதுக்கு எந்த குறைச்சலும் இல்ல. ஒரு ஃபர்ஸ்ட் லுக்குக்கே வேர்ல்ட் ரெக்கார்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணியிருக்காரு. டைரக்டர் பார்த்திபன் இயக்கத்துல வெளிவர இருக்கும் டீன்ஸ் திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அது பண்ண வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் யூனியனால ஒபிஷியலா ரெகக்னைஸ் செய்யப்பட்ட வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். அது ரொம்ப ப்ரௌடான விஷயம். இது நம்ம இன்னைக்கு செலிப்ரேட் பண்ண போறோம். செகண்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் ஈமான் அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. அதோட கேக் கட்டிங் செரமனி செலிப்ரேஷன் இவ்வளவு வருஷமா நம்ம அவருடைய பாடல்களை, சாங்ஸ் நிறைய செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு அவரை செலிப்ரேட் பண்றதுக்காக தான் நம்ம இன்னைக்கு அவரை அழைச்சு. தேங்க்யூ சார் ஃபார் அக்செப்டிங் an invite and being here. So firstly, இந்த இவெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்மளோட ஒன் ஆஃப் தி ஸ்டார்ஸ் ஆஃப் தி டே, நான் சொன்ன மாதிரியே தி பர்த்டே ஸ்டார் ஆஃப் தி டே. இறைய பத்தி சொல்லும் போது ஒன்னு சொல்லுவாங்க, இறை தூணிலும் இருக்கும் துரும்பிலும் இருக்கும். அது மாதிரிதான் ஈமான் சாரோட இசையை பத்தி சொல்லணும்னா, உடம்புல ஓடுற ஒவ்வொரு நரம்புலையும், அதுல இருக்கிற ஒவ்வொரு செல்லுலையும் இவரோட இசை ஒரு மேஜிக்கலான எஃபெக்ட், ஒரு பயங்கர இமோஷனலான எஃபெக்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். சோ நம்மள our own இசைமான் அவர்களை கேக் கட்டிங்காக நான் அழைக்கிறேன். tourist was a friend, also Parthiban sir, தயாரிப்பாளர்கள் and family members. Happy birthday to you. May good luck go with you. Happy birthday to
எஃபெக்ட் பண்ணும். அந்த இமோஷன்ஸ் வந்து நம்மளை ட்ரிகர் பண்ணி விடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், கூட மேல கூட வச்சு லவ் பண்ணலாம், இல்லைன்னா வைப் மோட்ல டன்டனக்கான்னு நீங்க ஆடலாம். ஸோ எந்த ஒரு இமோஷனா இருந்தாலும் அது வந்து உங்களை தூண்டி விட்டுரும், அது கரெக்டா பண்ணிடும் அப்படின்னு நினைக்கிறேன். நேஷனல் அவார்ட், ஃபிலிம் ஃபேர்ஸ், நிறைய அவார்ட்ஸ் இவர் அச்சீவ் பண்றதை விட மக்களோட மனதை வந்து அச்சீவ் பண்ணதுதான் ஒரு மேஜர் அச்சீவ்மெண்டா நான் வந்துட்டு இங்க சொல்ல விரும்புறேன். ஒரு சில வார்த்தைகள் பேசுறதுக்காக ஈமான் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். எல்லா துதிகன மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே. ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த பார்த்திபன் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஆச்சு இத்தனை வருடங்கள் திரைப்பயணம், இசைப்பயணம், ஸ்டெப்பிங் இன் டு 23rd year, 24th year, 23rd year நினைக்கிறேன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள. அண்ட் நிறைய பர்த்டேஸ் பார்த்தாச்சு. அதில் நிறைய பர்த்டேஸ் ரொம்ப சந்தோஷமான பர்த்டேஸ் நடந்திருக்கு, கொஞ்சம் சோகமான பர்த்டேஸும் நிறைய இருந்திருக்கு. ஆனா இந்த பர்த்டே ரொம்ப ஸ்பெஷலா ஆக்கின இந்த அகிரா டீமுக்கும் பார்த்திபன் சாருக்கும், இந்த டோட்டல் டீமுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு செட்டப் நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். நீங்க சின்ன லீடு கூட கொடுக்கல, எல்லாமே சர்ப்ரைஸா தான் இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இத்தனை வருடங்களா ஊடகம் எவ்வளோ சப்போர்ட்டிவா இருந்திருக்கீங்கன்றது நான் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அது அவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. என்னை வந்து நிறைய விஷயங்கள் என்னை வந்து பக்குவப்படுத்திருக்கீங்க. என்னுடைய இசைத்துறையில அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து என்னை எடுத்துட்டு போறதுக்கு என்னை நானே எந்தெந்த விஷயங்கள்லாம் திருத்தி கொள்ளணுமோ அதெல்லாம் வந்து ரொம்ப பக்குவமா எனக்கு வந்து சொல்லி கொடுத்து என்னை மேம்படுத்திருக்கீங்க அப்படிதான் சொல்லணும். அதுக்கு ஊடகம் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த ஒரு ஈவெண்ட்ல அமலி, டாக்டர் நேத்ரா, அப்பா கூட இருக்கிறதுல வந்து எனக்கு இன்னும் கூடுதல் சந்தோஷம். நிறைய நடந்திருக்கு வாழ்க்கையில, நிறைய இனிப்பான விஷயங்கள், நிறைய கசப்பான அனுபவங்கள் எல்லாமே இருந்திருக்கு வாழ்க்கையில. பட் அதை தாண்டி இந்த இசை அப்படின்ற ஒரு இறை சக்தி தான் வந்து என்னை கொண்டு போயிட்டே இருக்கு. ஒவ்வொரு நகர்வும் வந்து அதுதான் என்னை இழுத்து கொண்டு போயிட்டே இருக்கு. அப்படி ஒரு நல்ல நிகழ்வா, ஒரு நல்ல ஒரு கொலாபரேஷனா நான் இந்த திரைப்படம் பார்க்குறேன். தீம்ஸ் இதுல முதல்ல ஒரு பாட்டு 2 பாட்டு அப்படின்னு ஆரம்பிச்ச இந்த பயணம் வந்து நீங்க ஒரு 8 பாட்டு செய்ய வச்சிருக்கு. அவ்வளோ சின்ன சின்னதா வேலைகள். அண்ட் முக்கியமா பார்த்திபன் சாரோட அசோசியேஷன் முதல்ல இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு முதல்ல பேசிக் டிஸ்கஷன்ல இருந்தபோது நிறைய பேர் ரொம்ப சொன்னாங்க, சார் வந்து ஒர்க் பண்ணது ரொம்ப டஃபா இருக்கும், கொஞ்சம் பாத்துங்க அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சாங் 2 சாங் ஒர்க் பண்ணும் போதே தெரிஞ்சது ஒன் ஆஃப் த ஸ்வீட்டஸ்ட் பர்சன் ஐ ஹவ் எவர் ஒர்க்ட் வித். அண்ட் ஒவ்வொரு பாடலும் ஒர்க் பண்ணும் போதும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாகவும் அவ்வளோ ஆசையாகவும் இருந்தது. அண்ட் சம்டைம்ஸ் அவர் ஓகேன்னு சொன்னா கூட நான் இன்னும் கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ரா எட்ஜ் போய் கொஞ்சம் அப்படி ஏதாவது ஒன்று பண்ணலாமா, ஏன்னா ரொம்ப ஒரு குவர்க்கான ஒரு மைண்டோட எதுவாக இருந்தாலும் அதுல ஏன் இந்த விஷயம் இப்படி இருக்கக்கூடாது, இதுக்கு வேற ஒரு ஆங்கிள் இருக்கு, இது வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு, இது ஏன் அப்படி நம்ம அப்படி ஹேண்டில் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு பார்வை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நானும் அந்த மாதிரி ஒரு குவர்க்கி மைண்டை வந்து எதிர்பார்க்கிற ஒரு ஆள் அப்படின்றதுனால அது கரெக்டா அந்த வேவ் லெங்த் வந்து செட் ஆச்சு. அண்ட் ரொம்ப ஒரு இனிமையான அனுபவமா இருந்தது இந்த 7-8 பாடல்கள் ஒர்க் பண்ணும் போதும். பிளஸ் அவருடைய வரிகளுக்கும் இசையமைச்சிருக்கேன் இந்த திரைப்படத்துல. எல்லா பாட்டும் அவர் தான் எழுதியிருக்காரு. ஒரு பாடல் மட்டும் ராப் இசையில வந்து அறிவு வந்து எழுதியிருக்காரு, கூட சேர்ந்தவர் எழுதியிருக்காரு. மற்றபடி ப்ரிடாமினண்டா அவர் தான் எழுதியிருக்காரு இந்த பாடல்கள்ல. ரொம்ப சந்தோஷம். நிறைய வெரைட்டி ஆஃப் சாங்ஸ் இதுல வந்து பண்ணியிருக்கோம். நிறைய திரைப்படங்கள் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கேன். ஜான்ரர் ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். இது வந்து ஒரு ஃபோக் மியூசிக்னா முழுக்க ஃபோக் மியூசிக்கா இருக்கும், இல்லாட்டி வந்து முழுக்க ஒரு வெஸ்டர்ன் கிளாசிக்கல் தேவைப்படுறதா வெஸ்டர்ன் கிளாசிக்கலா இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா திரைப்படங்களும் ஒரு பர்டிகுலர் ஜானர் ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். இதுல அப்படி இல்லாம கொஞ்சம் கலந்து கட்டி அடிக்கிற மாதிரியான சாங் சிச்சுவேஷன்ஸ் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. இது ஏன் இப்படி இருக்கலாம், இது ஏன் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற நிறைய கேள்விகள் வந்து நிறைய விஷயங்கள் என்ன வந்து கிரியேட்டிவ் மைண்டுக்குள்ள நிறைய ப்ரொவோக் பண்ணுச்சு. அது நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம்னு நம்புறேன் நான். அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் லுக் லான்ச், இந்த ஒவ்வொரு விஷயமும் இந்த படத்துக்கு சம்பந்தமா நடக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன நிகழ்வும் இருக்கட்டும், சின்ன சின்ன நகர்வா இருக்கட்டும், அது ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி அவ்வளோ ஆசையோட ஒர்க் பண்றாரு. அப்படி இருக்க டெக்னீஷியன் வந்து நான் ரொம்ப விரல விட்டு எண்ணக்கூடிய டெக்னீஷியன் தான் பார்த்துருக்கேன் கடந்த 23-25 வருஷத்துல. 23 வருஷம் வந்து சினிமா வாழ்க்கை. அதுக்கு முன்னாடி நான் சின்ன திரையில ஆரம்பிச்சது பார்த்தா இன்னும் டோட்டலா ஒரு 27-28 வருஷம் வருது. நான் இதுக்குள்ளதான் இருந்திருக்கேன். இசையை தவிர்த்து வேற எதுவும் தெரியாது நம்மளுக்கு. ஸோ எத்தனையோ நபர்களை சந்திச்சிருக்கேன், எத்தனையோ இயக்குநர்கள் வந்து சந்திச்சிருக்கேன். பட் இதுல பார்த்திபன் சார் வந்து
கொஞ்சம் வந்து குதர்க்கம் தான், கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு யூனிக் பீஸ் தான் அவரு. ஸோ அப்படி வந்து இவ்வளோ ஆசையோட இவ்வளோ ஒரு நேசத்தோட ஒருத்தரை வந்து சினிமா மேல இவ்வளோ ஆசையோட இருக்க முடியுமா அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட வைக்குது. ஏதாவது ஒரு பாயிண்ட்ல எங்கேயாவது கொஞ்சம் டயர்ட் ஆகும் எல்லாருக்கும். பட் அப்படி டயர்ட் ஆகாம ஓடிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான நபரா அவரை வந்து பாக்குறேன். ஒரு காதலன் காதலிக்கு இந்த மாதிரி பயங்கரமா டெக்கரேட்லாம் பண்ணி ப்ரெசென்ட் பண்றதை கூட ஏதாவது நான் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இன்னொரு ஆணுக்கு வந்து இந்த மாதிரி பயங்கரமா வந்து செட்டப்லாம் பண்ணி இப்படி ஒரு பர்த்டே விஷ் பண்றாரு நினைச்சு பார்க்கும்போது அவருடைய மனசு, அவருடைய தூய்மையான அன்பை வந்து புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப தேங்க்யூ சார். இது வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப அழகான நிகழ்வாக ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப மறக்க முடியாத பர்த்டேவாகவும் இது ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. நன்றி சார். அண்ட் கால்வெல் சாருக்கும் ரஞ்சித் சாருக்கும் வந்திருக்க தயாரிப்பாளர்கள். இன்னும் ஒருத்தர்கிட்ட நான் ஃபோனில் மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கேன், இன்னும் ஒருத்தர் நான் சந்திக்கல. ஸோ அவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிட்டுருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் சின்னதா கியூட்டா ரொம்ப அழகா இப்படி ஒரு மேடை, இந்த மேடையில இப்படி ஒரு மேடை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி. Thank you so much, sir. Once again, a very, very happy birthday. ஒரு சில படங்கள் அதோட ரிலீஸ்க்கு அப்புறம் பேசப்படும், ரிலீஸ் ஆகிறப்ப பேசப்படும், அதுக்கு முன்னாடி பேசப்படும். ஆனா படமே ரிலீஸ் ஆகாம ஃபர்ஸ்ட் லுக்குக்கே வேர்ல்ட் ரெக்கார்டோட வந்த ஒரே ஒரு படம், ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் லுக் டீன்ஸ் தான். பார்த்திபன் குலரா, சாரி பர்டிகுலரா சொல்லணும்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபர்ஸ்ட் லுக்குக்கு வேர்ல்ட் ரெக்கார்ட் எதுக்கு அப்படிங்கறத அதை பிரீஃப் பண்றதுக்கு I request Mrs. Sharifa to take on to the dais. Ladies and gentlemen, it's my pleasure to be here today to present an award on behalf of the World Records Union. We are gathered here to celebrate the theatrical premiere of the first look of feature film titled Teens, directed by Mr. Radhakrishnan Parthiban, music composed by Mr. D. Iman, cinematography by Mr. Geomik Ari, and edited by Mr. Sudarsan. This is a momentous occasion for the entire team behind the film, as they have achieved a remarkable new record. The World Records Union is proud to recognize their achievement and honor them with this award. I would like to take this opportunity to congratulate the entire team behind Teens for their hard work, creativity, dedication. Your passion for cinema has resulted in a truly remarkable film that has set a new standard for the industry. I would also like to thank the World Records Union for giving me this opportunity to present this award. It's an honor to be a part of an organization that recognizes and celebrates excellence in all fields. Once again, congratulations to the team behind Teens on this incredible achievement. I wish you all the best for the future and look forward to seeing more groundbreaking work from the teams in the years to come. Thank you so much. We have with us Mr. Christopher Taylor Craft. Sir, it's a pleasure to have you with us here. I invite you to share a few words about the event and about the film. Good afternoon, everyone. As previously stated, my name is Christopher. I am a regional adjudicator for the World Records Union. We are proud to recognize this record attempt and provide the facilitation certificate up here on stage today. This is a record in the first of its kind. It has not been done before, so congratulations to the team who has developed Teens, and congratulations to India as well, being the fact that this is the first record attempt in the entire world in this field. So congratulations to you all. Beyond that, I'd like to say this is the first time I've ever had to recognize and work with my team in order to identify this record. It was extremely rare. So hats off to you all.
and this is well deserved. And I'd like to present you with your certificate immediately, if you don't mind, without wasting any more time. Just before that, I want to read out what the record states in case it's not clear in every single photo. The record for the censored theatrical premiere of the first look of a feature film was achieved by the movie title Teens, directed by Radhakrishnan Parthiban, music composed by D. Iman, cinematography by Gavmik U. Ari, and edited by Sudarshan, as confirmed on 24th January 2024. Congratulations. ஒரு ப்ரௌடான பிரஸ்டீஜியஸான மூமெண்ட் தான் நம்ம எல்லாருமே இப்போ விட்னஸ் பண்ணோம். அடுத்ததாக the producer of the film ரஞ்சித் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பகிர்ந்ததுக்காக கூப்பிடுறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பி பர்த்டேண்ணா. அப்புறம் உலக சாதனை படித்ததுக்கு பார்த்துக்கணும், ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். சில பேருக்கு மைக்கை பார்த்தா மனைவி ஞாபகம் வந்துடும், பயத்துருவாங்க. ஓகே, வாங்க. I request Caldwell Velnambi, the producer of the film, to speak a few words. few wordsங்கிற ரொம்ப ரொம்ப அவரை கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கும். சார், நீங்க நல்லா பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், இந்த படத்துல பாடல் வரிகள் முழுக்க முழுக்க பார்த்திபன் சார் எழுதியிருக்காரு. அதுல ஒரு வரி ரொம்ப மனசுக்கு ஒட்டிய வரி இந்த இடத்துல சரியா பதியும்னு நினைக்கிறேன். ஸ்ரேயா கோஷல் பாடியிருக்காங்க அந்த பாட்டை. அதுல உன் கண்ணெல்லாம் பல்லிழிச்சதேன்னு சொல்லிட்டு இசைக்குமான் இமானுடைய பிறந்த நாள்ல அவருடைய கண்கள் எல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருக்குங்கிறது தான் இந்த இடத்துல உண்மையான தருணமா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். உறுதியா சரியா இல்லையா? அதை விட அந்த இசைக்குமானுக்கு இப்படிப்பட்ட அப்பா கிடைத்தது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. ஒரு இடத்துலயும் தந்தை மகனுக்கு ஆற்றும் உதவி அவனூற்றான் கடன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு மகனை ஊர் உலகமே பாராட்டுறதை பார்க்கக்கூடிய தந்தையினுடைய தருணம் உலகத்துல ஒப்பிட முடியாத தருணம். அந்த தருணத்தை இப்போ நீங்க முழுமையா உணர்ந்திருப்பீங்க. ஒரு ஆசிரியர், ஆசிரியரினுடைய மகன் இந்த படத்துக்கு அவ்வளோ ஒரு அழகான ஒரு இசையை அமைச்சு கொடுத்த ஒவ்வொரு இந்த பார்த்துருப்பீங்க நீங்க. எவ்வளவு பேருக்கு உங்களுக்கு இந்த இசை பிடிச்சதுன்னா ஒரு கைத்தட்டிங்கன்னா அதனுடைய அந்த ட்ரைலருடைய பேக்ரவுண்ட் எந்த அளவு பேசியிருக்கோம் அப்படிங்கிறது இருக்கு. எப்பயுமே அதிகமாக பேசாத இமானே இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காரு. அது பார்த்திபன் இம்பேக்ட். அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த அளவு பேசியிருக்காரு. அதனால இந்த படம் அதுவும் ஒரு டீன்ஸ் மூலியமா ஒரு டீன் குழந்தையோட இந்த அவார்டை வாங்குறது, அவருடைய மகள் கையாலேயே வாங்குறதுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இது இரவி நிழல் அப்படி ஒரு
கடின உழைப்புக்கு அது மாதிரி ஒரு படம், அந்த ஒரு படத்துல வேலை பார்த்தவங்க எல்லாரும் ஒரு 100 படத்துக்கு வேலை பார்த்ததற்கு சமம். அப்படிப்பட்ட உழைப்புக்கு பின்னாடி இந்த படம் வந்திருக்கு. அவருடைய உழைப்பு ஒரு சுகமான சுமைகளை குடும்பத்தோட அவர் இமானுக்கு கொடுத்த இந்த மரியாதைக்கு என்னுடைய வாழ்த்துகள். தொடரட்டும் உங்களுடைய திரைப்பணி, உங்களுடைய தமிழ் பணி. நன்றி, வணக்கம். அடுத்தது நீங்க யாரை கூப்பிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். நிகில் முருகன் உட்பட்ட பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அவர் தான் அப்படி ஆரம்பிங்கன்னு சொன்னார் எனக்கு. டீன்ஸ் இதனுடைய அந்த லேட்டஸ்ட் ஒரு படம். நான் முதல்ல மற்ற ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகும்போது நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவேன், என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு. என்னுடைய ஃபங்க்ஷனில் அந்த ஃபங்க்ஷனை நான் எப்படி பண்ணுறதுங்கிறதே எனக்கு ஒரு பெரிய ப்ரிப்பரேஷனாக இருக்கும். ஒரு 3 நாள் தொடர்ந்து இதையே பண்ணிட்டு இருப்போம். தமிழ் சட்டையை பார்த்துருப்பீங்க நீங்கள், எனக்கு தெரியும். இது வந்து கலைஞருடைய அந்த 100ஆண்டு விழாவில் பேசுறதுக்காக ஸ்பெஷலாக தச்சு எடுத்துகிட்டு போனேன். சில மேடையில் நமக்கு வாய்ப்பு கிடைக்காது. நம்ம உள்ளூரில் வந்து பெரிய ஆளாக இருப்போம், வெளியூருக்கு போனோன்னா அங்கே கொஞ்சம் முதலிடம் கிடைக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த மேடை அந்த மாதிரி தான், ரொம்ப ஷார்ட்டாக முடிக்க வேண்டியிருந்ததுனால அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. அதனால் அந்த சட்டையை வந்து நான் இதுக்கு போட்டு போனேன். நான் மட்டுமே இல்லை, பெரிய பெரிய ஸ்டார்ஸ் உட்பட பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துக்கு போய் முதல் வரிசையில் நமக்கு இடம் கிடைக்குமாங்கிறதே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். அதனால் நான் எனக்குன்னு ஒரு தனி இடத்தை நானே ஏற்பாடு பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவேன். புதிய பாதையிலிருந்து இது வரைக்குமே பெரிய ஸ்டார்ஸை வச்சு படம் எடுக்கணும்னோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப இந்த சினிமா மேலே இருக்கிற ஒரு காதலில் கிட்டத்தட்ட 33-34 வருஷமா இப்போ எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப வித்தியாசமா யூனிக்கா இது எல்லாமே வந்து வேற வேற வார்த்தைகள் அவ்வளோதானே தவிர இந்த சினிமாக்குள்ளே நம்ம நிரந்தரமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது. அப்போ வித்தியாசமான ஏதோ ஒரு முயற்சிகளை மற்றவங்க பண்ணதை விட வேற ஒன்று பண்ணோம்னா டெஃபினட்டாக அதுக்குன்னு ஒரு அங்கீகாரம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஒத்த செருப்பு மாதிரியோ இரவு நிழல் மாதிரியோ படம் பண்ணிட்டு இப்போ நான் டீன்ஸில் வந்து இறங்கியிருக்கேன். இந்த படம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை பார்த்த உடனே நிறைய பேருக்கு பயங்கர, நான் தேட்டராக போனேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை வந்து ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னா அதுக்கு வந்து சென்சார் சர்டிஃபிகேட் வேணும்னாங்க. ஒரு நாள் ராத்திரி உடனடியாக சென்சார் போர்டு ஆஃபீஸர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னால் இந்த மாதிரி இது வரைக்கும் சென்சார் சர்டிஃபிகேட் யாருமே வாங்கி ரிலீஸ் பண்ணதில்லை அப்படின்னு. நான் பயங்கர குஷி ஆகிட்டேன். இது வரைக்கும் யாருமே பண்ணதில்லைன்னா அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு அந்த சென்சார் சர்டிஃபிகேட்டை வாங்கி ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணேன். அதுக்கு தான் இந்த வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸோட ரெகக்னைசேஷன். அதுக்கு ரொம்ப நன்றி மிஸ்டர் கிறிஸ்டபர் டெய்லருக்கு. எனக்கு இது முன்னாடி தெரிஞ்ச ஒரே டெய்லர் எலிசபெத் டெய்லர் தான். இப்போதான் எனக்கு கிறிஸ்டபர் டெய்லர் தெரியுது. அவர் டெய்லர் கொஞ்சம் லேட் பண்ணிட்டார் போல இருக்காரு, லேட்டாக வந்திருக்காரு. நீங்கள் யாராவது ஒருத்தர் அப்புறமா டிரான்ஸ்லேட் பண்ணீங்க. மேடம் அவர்களுக்குமே என்னுடைய நன்றி, என்னுடைய நண்பர் விவேக் அவர்களுக்கு நன்றி. இந்த படம் நான் செய்யறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் எனக்கு முன்னாடி பேசின திரு கால்டுவெல் வேல் நம்பி அவர்கள், தம்பி ரஞ்சித், இன்னும் 2 பேர் இருக்காங்க, மிஸ்டர் பாலா சுவாமிநாதன், டாக்டர் பிஞ்சி ஸ்ரீனிவாசன். இவங்க ஒரு 4-5 நண்பர்கள். என்னுடைய இரவு நிழலுக்கும் அவங்க தான் தயாரிப்பாளர்கள். அதில் வந்து ஒரு மிகப்பெரிய லாபமாக அந்த படம் அமையல. ஒரே லாபம் எனக்கு என்ன பெரிய சந்தோஷமாக இருந்ததுன்னா, ஒரு சிங்கிள் ஷார்ட் ஃபிலிம், உலகத்தில் இது வரைக்கும் யாரும் முயற்சி பண்ணாத ஒரு நான் லீனியர் ஃபிலிம் நான் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு பின்னணியில் பேஷன் யாருக்கு வேணாலும் இருக்கலாம், கனவு யாருக்கு வேணாலும் இல்லை. கண்ணு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கனவு இருக்கும். ஆனால் அந்த கண்ணுக்கு ஒரு ஒளியா அந்த படத்துக்கு பின்னாடி பொருளாதாரமாக இந்த ஒரு 5 நண்பர்கள், டாக்டர் பிரபாகரன் ஒருத்தர் இருந்தார். அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு மிகப்பெரிய லாபமாக, இந்த உலகமே எப்படின்னா பணம் மட்டும்தான். உலகத்தில் பணத்தை விட பெரிய விஷயம் நிறைய இருக்கும். ஆனால் அது எல்லாத்தையும் பணத்தால் தான் வாங்க முடியும். அப்படிதான் பணத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம். இப்போ சமீபத்தில் ஆயி பூரணம்னு ஒரு அம்மா தன்னுடைய 7.5 கோடி ரூபாய் நிலத்தை கல்விக்காக ஒரு பள்ளிக்கூடத்துக்காக எழுதி வச்சாங்க. நான் அவங்கள வந்து ஃபோன்லேயே அவங்க காலில் விழுந்து கும்பிட்டேன். இப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் பார்க்கறது கஷ்டம்ட்டு. என்னை விட அதிகமான பேஷன் வந்து திரு கால்டுவெல் வேல் நம்பிக்கும் ரஞ்சித்துக்கும் இருந்ததுனால தான் மறுபடியும் இந்த டீன்ஸுங்கிற ஒரு படத்துக்கு அவங்க தயாரிப்பாளர்களாக வந்திருக்காங்க. இப்போ இந்த படத்தை என்ன விலைக்கு விற்க முடியும், எவ்வளோ லாபம் வரும், அது எதுவுமே அவங்களுடைய எதிர்பார்ப்பு கிடையாது. என்னுடைய கனவுக்கு ஒத்துழைக்கணும், அவ்வளோதான்.
ஸோ அதனால் அவங்களுக்கு காலத்துக்கு நான் நன்றி சொல்லலாம். அது இந்த படம் வந்து பொருளாதார ரீதியாகவும் ஒரு பெரிய வெற்றி அடையும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. காரணம் வந்து இது ஒரு குழந்தைங்களை வச்சு நான் பண்ணுற ஒரு படம். 13 குழந்தைங்களை வச்சுட்டு குடும்பத்தோட பார்க்கக்கூடிய எந்த எக்ஸ்பெரிமெண்டல் முயற்சிலாம் இல்லாமல், பட் அட் த சேம் டைம் நீங்கள் பார்க்குற ரெகுலரான ஒரு ஃபில்மாக அது இருக்காது. அந்த மாதிரி ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த படத்துக்கு வந்து ஒரு பக்க பலம் திரு கேமி கேரி, இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர். நீங்கள் விஷுவல்ஸ் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும், அவர் ரொம்ப பிரமாதமாக இந்த படத்தை பண்ணியிருக்காரு. அடுத்து இசை, நான் இது வரைக்கும் ராஜா சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், ரஹ்மான் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், சத்யா சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் இமான் சாரோட ஒர்க் பண்ணணுங்கிறது எனக்கு ரொம்ப ஆசை. நான் ரொம்ப நாளாக அதை ட்ரை பண்ணேன். ஏதோ ஒரு காரணம், மைனாலாம் படம் பார்த்துட்டு 4 ஃப்ரேம்ஸில் கீழே நின்று மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து ஃபோன் பண்ணி இந்த படத்தை நீங்கள் வாங்கியே தரணும்னு சொல்லி அவரை வரவழைச்சு படம் காட்டினேன். அவர் இப்போ சொன்னார், ஒரு காதலிக்கு தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. என் காதல் அங்கேருந்து ஆரம்பிச்சது இமான் மேலே. அப்போ ஆரம்பித்த காதல் அது இது வரைக்கும் நீண்டு இப்போதான் நாங்கள் 2 பேரும் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்துகிற லெவலில் ஒரு 7 பிள்ளைங்க பிறந்திருக்கு. நான் சொல்கிறது 7 பாட்டு. இத்தனைக்கு நாங்கள் நிறைய நைட்டில் ஒர்க் பண்ணுறவர் கிடையாது அவர். அதனால் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டாக இல்லாமல் எல்லாம் ஃபர்ஸ்ட் டேவாகவே நடந்துருந்துருக்கு இவ்வளோ நாளாக. அதில் எனக்கு அவர் மேலே இருக்கிற இப்போ நான் ராஜா சார் கூட ஒர்க் பண்ணிட்டு ரஹ்மான் சார்க்கெலாம் ஒர்க் பண்ணிட்டு நான் நிறைய பேரோட இருந்து வாழ்ந்துட்டு வந்திருக்கேன் இல்லையா. அதனால் எனக்கு தெரியும் ஒவ்வொருத்தர் என்னென்ன பண்ணுவாங்க, இமான் சார் எப்படி ஒர்க் பண்ணுவாருன்னு. என்னை விட ஒரு 10 மடங்கு 12 மடங்கு அந்த லிரிக்ஸ் மேலே ரொம்ப பயங்கரமாக கவனம் செலுத்தி இந்த லிரிக்ஸ் வந்து தேயாமல் அந்த பாட்டு எவ்வளோ சிறப்பாக வரலாம். அப்புறம் அவரே சொன்னார், நானே கொஞ்சம் விட்டுட்டா கூட அவர் விடாமல், அல்லது அவரே விட்டா கூட நானும் கொஞ்சம் விடாமல், அந்த மாதிரி 2 பேரும் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் தம்பதிகளாகவே நாங்கள் இந்த படத்தில் வாழ்ந்திருக்கோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் அடுத்த படத்துக்கு வேற மியூசிக் டைரக்டர் நான் முன்னாடி நினச்சிருந்தேன் இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ இந்த நினைப்பு இப்போ மாறி போச்சு. அது வந்து அவர் ஏற்படுத்தின ஒரு விஷயம். அவர் அதை நினைச்சு அவர் எதிர்பார்த்து செய்யலைனா கூட இப்போ எனக்கு ஒரு பயங்கர ஈடுபாடு. இன்னும் ஒரு 10 பாட்டு. அப்புறம் இப்போ இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி வரப்போகுதுங்கிறது எனக்கு ஒரு பயங்கர கியூரியாசிட்டி. இமான் சார்கிட்ட வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், அவர் வந்து ஒரு சிறந்த தந்தையா இருக்காரு. இப்போ அவர் பேசும்போது கூட அவர் மட்டும் இல்லை, அவருடைய தந்தையும் அப்படிதான் 3 குழந்தைகளும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கங்க அப்படின்னு சொன்னாரு. அதோட அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியும். நல்லா நானும் 3 குழந்தைக்கு அப்பா தான். இமான் சாருடைய அப்பா வந்து நம்ம இந்த நேரத்தில் ரொம்ப பாராட்டணும். இந்த படம் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அவரு. என்னெல்லாம் ஒரு மியூசிக் டைரக்டருக்கும் நமக்கு நடுவில் என்னெல்லாம் பிரச்சனை வருமோ அந்த எந்த பிரச்சனையும் வராம அவர் பார்த்துக்கிட்டதுக்காக அவருக்கு நன்றி. அவருடைய 3 குழந்தைகளும் சிறப்பா இருக்கணும். அவரே சொல்லும்போது சொன்னாரு, சில பிறந்த நாள் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், சில நாட்கள் வந்து சோகமா இருக்கும் அப்படின்ட்டு. இப்ப கூட அவர் ஒரு சின்ன சோகத்தை கடந்து இந்த பிறந்த நாள்ல கூட அதை ரொம்ப மறைச்சிக்கிட்டு அந்த கஷ்டமே வெளியில தெரியாம, அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு கலைஞனை கூட அந்த பற்றுங்கிற ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு விஷயம். அதனாலதான் அவருடைய பாடல்கள்ல இருக்க அந்த எமோஷன் கனெக்ஷன் வந்து அவ்வளவு பிரமாதமா இருக்கும். அவர் தேசிய விருது வாங்கின பாடல் உட்பட. ஸோ அப்படி இமானோட நான் ஒர்க் பண்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னும் அவரை பத்தி நிறைய பேசுறதுக்கான நிறைய மேடைகள் இருக்கு. அப்புறம் இந்த விருது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் ஒரு படத்தோட ஆரம்பத்திலேயே இந்த மாதிரி உலக லெவல்ல அதை ரெகக்னைஸ் ஆகுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுத்துருக்கு. விரைவில் இந்த படம் திரைக்கு வரும். இது வரைக்கும் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே வந்து ஊடக நண்பர்கள்லாம் நான் என்ன பண்ணாலும் அதுக்கு ஒரு மிகப்பெரிய அக்கறையோட அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. வேற ஏதாவது விட்டு போச்சா நிக்கில்? உனக்கு இல்லை? ஓகே, நான் பாலிடிக்ஸ் எதுவுமே பேசவில்லை என்பதை அமைதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்துல வந்து 13 குழந்தைங்க தான் ஹீரோ ஹீரோயின் எல்லாமே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் மேடை, அந்த மேடையில அவங்க எல்லாரையும் நான் அறிமுகப்படுத்த போறேன். அவ்வளவுதான். அதை நான் இந்த மேடையில சொல்லணுங்கிறது மேடை த ஸ்டேஜ் அப்படிங்கிற ஒரு மேடையில நான் சொல்றேன். ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கத்துல இருந்து சொல்லிக் கொடுக்க நானும் கிளிப்பட்டியாவே இருந்துட்டு இருக்கேன். ஓகே, எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. தேங்க்யூ கிறிஸ்டோபர் டெய்லர். தேங்க்யூ. ஹலோ, கொஸ்டின்ஸ் எதாவது இருக்காமா? சொல்லுங்க மோகன்ராஜ். அவர் எப்பவுமே புதுசா தானே செய்வாரு. அதனால இப்படி ஒரு கேள்வி கேட்கணும் இல்ல, இப்படி ஒரு கேள்வி கேட்கணுங்கிறதுக்காகவே அவர் வந்து இங்கிலீஷ்ல தலைப்பு வச்சிருக்காரு. இப்ப நான் தமிழ்லயே வச்சிருந்தேன்னு வச்சுங்களேன், இப்படி ஒரு கேள்வி வராதுல்ல. யாருமே கேள்வி கேட்க தயங்கும் போது நீங்க தைரியமா கேள்வி கேட்கறதுக்கு காரணமா இருந்திருக்கிறது இந்த டைட்டில். டீன்ஸ்னா அந்த 13 பருவம். அது 13 வயசு ஆகும்போது டீன்ஸ், 13s 14s 15s சொல்லுவாங்க இல்லையா.
சார் 10 பருவம் தானே கரெக்டான விஷயம். 10 வயது 10 பருவம் தான். 10 பருவத்தில் வரதான் 10 வயது. நீங்க அதெல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டே பண்ணுவீங்க. எது இல்ல நான் அப்படி சொல்லல. சில மேடையில சில முக்கியமான இப்ப அன்னைக்கு வந்து அந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சதே கலைஞர் நூற்றாண்டுல வந்து ரொம்ப தாமதமா ஆரம்பிச்சதுனால சிஎம் கார் உடம்பு சரியில்லாம இருந்ததுனால சீக்கிரமா முடிக்க வேண்டியதா இருந்தது. அப்போ ஒரு 4 பேர் மட்டுமே பேச வேண்டியதா இருந்தது. நான் போய் மேடைக்கு பின்பக்கம் போய் பேசிட்டு இருந்தேன். எனக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சி பின்னாடி போய் பேசிட்டு இருந்தேன் நான். அதனால நான் அதை என்ன சொன்னேன்னா பாசிட்டிவா சொன்னேன். எல்லா மேடையிலும் எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்காது. நீங்க சமீபத்துல இருக்கிற மேடையெல்லாம் கூட பார்த்திருப்பீங்க அப்படின்னு சொன்னேன் நான். Any more questions? அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.